கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பொதுறிவு வினாவிடைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதன் அடிப்படையில் இன்றைய வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் கிழக்கு மாகாண கல்வி சார்ந்த வினாவிடைகளைத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோவினை பார்ப்பது மட்டுமல்லாமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற வீடியோவினை உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். முதலாவது வினாவினை நன்கு அவதானியுங்கள். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை திருகோணமலை. வினா இலக்கம் 2. கிழக்கு மாகாணத்தில் உள்ள வலயக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 17. இவற்றுள் மட்டக்களப்பில் 5, திருகோணமலையில் 5, அம்பாறையில் 7 கல்வி வலயங்கள் அமைய பெற்றிருக்கின்றது. வினா இலக்கம் 3. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரசாங்க பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 1123. இவற்றுள் மட்டக்களப்பில் 365 அரசாங்க பாடசாலைகளும், திருகோணமலையில் 315 அரசாங்க பாடசாலைகளும், அம்பாறை மாவட்டத்தில் 443 அரசாங்க பாடசாலைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 42. அதாவது மட்டக்களப்பில் 13 தேசிய பாடசாலைகளும், திருகோணமலையில் 12 தேசிய பாடசாலைகளும், அம்பாறை மாவட்டத்தில் 17 தேசிய பாடசாலைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. இவற்றுள் அம்பாறை மாவட்டமே அதிகளவான தேசிய பாடசாலைகளை கொண்ட ஒன்றாக அமைய பெற்றிருக்கின்றது. 5வது வினாவை பாருங்கள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 1081. அதாவது மட்டக்களப்பில் 352 மாகாண பாடசாலைகளும், திருகோணமலையில் 303 மாகாண பாடசாலைகளும், அம்பாறையில் 426 மாகாண பாடசாலைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. வினா இலக்கம் 6 பாருங்கள். கிழக்கு மாகாணத்தின் தேசிய பாடசாலைகளில் உள்ள மாணவர் சதவிகிதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 18.5%. வினா இலக்கம் 7. கிழக்கு மாகாணத்தின் தேசிய பாடசாலையில் உள்ள ஆசிரியர் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 17. வினா இலக்கம் 8. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தனியார் பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 2. வினா இலக்கம் 9. கிழக்கு மாகாணத்தில் உள்ள விசேட தேவையுடைய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 1. இவை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கின்றது. வினா இலக்கம் 10. கிழக்கு மாகாணத்தில் சர்வதேச பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 13. இவற்றில் திருகோணமலையே அதிகளவான சர்வதேச பாடசாலைகளினை கொண்டு காணப்படுகின்றது. அவை 11வது வினாக்களில் வழங்கப்பட்டிருக்கின்றது. 12வது வினாக்களினை பாருங்கள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள விசேட பாடசாலையின் பெயர் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை சாகிரா கெண்டிகேப் பாடசாலை தான். இது காத்தாங்குடியில அமைய பெற்றிருக்கின்றது. வினா இலக்கம் 13. கிழக்கு மாகாணம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. 1833 10/1 அன்று இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து வினா இலக்கம் 14 பாருங்கள். கிழக்கு மாகாணத்தின் தலைநகரம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை திருகோணமலை. வினா இலக்கம் 15. கிழக்கு மாகாணத்தின் பெரிய நகரம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை கல்முனை. அடுத்து கிழக்கு மாகாணத்தின் தேசிய மலர் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை நீல தாமரை. வினா இலக்கம் 17. திருகோணமலை ஆரம்பத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை கோகண்ண அல்லது கோணரத அல்லது கோணகாமக்க என்றது இந்த பெயர்களால் திருகோணமலை அழைக்கப்பட்டதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து 18வது வினாக்களினை பாருங்கள். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் நோக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை தேசிய செழிப்பு மற்றும் சர்வதேச அங்கீகாரத்திற்கான தகுதியான குடிமகனினை உருவாக்குதல் தான் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி திணைக்களத்தின் பிரதான நோக்கமாக அமைய பெற்றிருக்கின்றது. வினா இலக்கம் 19. கிழக்கு மாகாணத்தில் உயர்தரம் அதாவது 2022-23 ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர் வீதம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 68.65 வீதம். வினா இலக்கம் 20. கிழக்கு மாகாணத்தில் தரம் 5இல் 70 புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 69.51 வீதம்.
அடுத்து வினா இலக்கம் 21. கிழக்கு மாகாண கொடியில் காணப்படும் சின்னங்கள் எவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை கழுகு, சிங்கம் மற்றும் மீன் என்பன காணப்படுகின்றது. இவற்றுள் கழுகு திருகோணமலையினையும், சிங்கம் அம்பாறையினையும், மீன் மட்டக்களப்பினையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அடுத்து 22வது வினா, கிழக்கு மாகாண கொடியில் உள்ள பிரதான நிறங்கள் யாவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை மஞ்சள், கபிலம் மற்றும் நீலம். 23வது வினா, கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகமும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரு பல்கலைக்கழகங்கள் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்து 24வது வினா, கிழக்கு மாகாணத்தில் சாதாரண தர பரீட்சையில் 2022ஆம் ஆண்டுகளில் உயர்தரத்துக்கு தகுதியான மாணவர் வீதம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 73.75 வீதம். 25வது வினா, அரசாங்க பாடசாலைகளின் அடிப்படையில் கிழக்கு மாகாணம் எத்தனையாவது இடம் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை 4வது இடம். அடுத்து 26வது வினா, கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் கீழ் உள்ள துறைகள் எவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கல்வித்துறை, 2 கலாச்சார விவகாரத்துறை, 3 விளையாட்டுத்துறை, 4 முன்பள்ளி கல்வி பணிவகம் என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து 27வது வினாவினை பாருங்கள். தற்போதைய அதாவது 2024 கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை திருமதி எஸ் குலேந்திரகுமார் தான் இதற்கான சரியான விடை. 28வது வினா, தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை செந்தில் தொண்டமான். 29வது வினா, கிழக்கு மாகாண வலைத்தளத்தின் முகவரி யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை ep.gov.lk என்பதுதான் சரியான விடை. 30வது வினா, தற்போதைய கிழக்கு மாகாண தலைமைச் செயலாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை திருமதி RMPS ரத்நாயக்க என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து 31வது வினா, அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் திறந்து வைக்கப்பட்ட கல்வி நிறுவனம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் கப் என்பதுதான் இதற்கான சரியான விடை. 32வது வினா, கிழக்கு மாகாண எழுத்தறிவு வீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சரியான விடை 88.03 வீதம். 33வது வினா, கிழக்கு மாகாணத்தில் கல்வி சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட இரு திட்டங்களும் இவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை GEM, அடுத்தது NSVS என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து 34வது வினா, கிழக்கு மாகாணத்தில் மிக கூடுதலான ஆசிரியர்களை கொண்ட கல்வி வலயம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை மட்டக்களப்பு மத்தி. 35வது வினா, கிழக்கு மாகாணத்தில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட ஒரே கல்வி வலயம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சரியான விடை கல்முனை. எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வினாக்களினை குறிப்பெடுத்து படிப்பதன் மூலம் உங்களுடைய போட்டி பரீட்சைகளினை பயமில்லாமல் எதிர்கொள்ள முடியும் என கூறிக்கொள்கின்றேன். எனவே தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.